ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட விநாயகர் சிலைகள் ராட்சச கிரேன் மூலம் கடலில் கரைப்பு. பெங்களூரில் இருந்து வந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பான அறையில் பூட்டி சீல் வைப்பு. காலாப்பட்டு மத்திய சிறை வார்டன் மீது தாக்குதல். போக்சோ கைதி மீது வழக்கு. அமுதசுரபி மருந்தக பெயர் பலகை அடித்து உடைப்பு. கோரிமேட்டில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ராட்சச கிரேன் மூலமாக கடற்கரையில் கரைக்கப்பட்டன. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா ஆகஸ்ட் 27 கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியின் 5ஆம் நாளான ஆகஸ்ட் 31 புதுச்சேரியில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் மேலதாளம் முழங்க காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, எஸ்பி பட்டேல் சாலை வழியாக கடற்கரை சாலை வந்தடைந்தது. பின்னர் கடற்கரை சாலையில் வாகனங்களில் விநாயகர் சிலைகள் அணிவகுத்து நின்றன. இதனை காண பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் குவிந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து கடற்கரை பழைய நீதிமன்றம் அருகே விநாயகர் சிலைகள் கரைக்க ராட்சச கிரெயின் மற்றும் பொக்லைன் இயந்திரங்கள் தயார் நிலையில் இருந்தது. மேலும் பொதுமக்கள் கடலில் இறங்காமல் இருக்க இரும்பு தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சாரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த 21 அடி விநாயகர் சிலைக்கும் கடலுக்கும் மகா தீபாரதனை காட்டினார். அதனைத் தொடர்ந்து கிரேன்கள் உதவியோடு விநாயகர் சிலைகள் கடலில் இறக்கி கரைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம், இந்து முன்னணி தலைவர் சனில்குமார், விநாயகர் சதுர்த்தி விழா பேரவைத் தலைவர் குமரகுரு மற்றும் சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குநர் பேரரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக பெங்களூரில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் NR காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. தேர்தல் நடைபெற்று வருகின்ற 2026 ஆண்டு மே மாதத்துடன் 5 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. அடுத்த ஆண்டு தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் தற்பொழுதே தொடங்கிவிட்டன. அதன்படி புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான புதிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பெங்களூரில் இருந்து லாரி மூலமாக புதுச்சேரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதன்படி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தேர்தல் துறை அலுவலகத்திற்கு 980 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 260 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், 480 ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் ஆகியவை வந்துள்ளது. அவற்றை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் பார்வையிட்டார். அப்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் ஆய்வு செய்யப்பட்டு பாதுகாப்பாக அறையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. காலாப்பட்டு மத்திய சிறை வார்டனை தண்டனை கைதி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் 250க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். அங்கு சிறை வார்டனாக பணியாற்றி வரும் கிருஷ்ண பிரசாத் சிறையில் உள்ள கைதிகளை சாப்பிடுவதற்காக அழைத்துள்ளார்.
அப்பொழுது கைதிகள் கூட்டமாக வந்ததாக கூறப்படுகின்றது. சிறை வார்டன் கிருஷ்ணபிரசாத் அவர்களை வரிசையில் வரும்படி தெரிவித்துள்ளார். அப்பொழுது போக்சோ தண்டனை கைதியான சேகர் திடீரென அங்கிருந்த இரும்பு குவளையால் கிருஷ்ணபிரசாத்தின் தலையில் பின்பகுதியில் பலமாக தாக்கியுள்ளார். இதில் அவர் மயங்கி விழுந்துள்ளார். அவரை சக வார்டன்கள் மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதுகுறித்த புகாரின் பெயரில் காலாப்பட்டு துணை ஆய்வாளர் குமார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோரிமேட்டில் அமைந்துள்ள அமுதசுரபி மருந்தகத்தில் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்ட பெயர் பலகையை தமிழ் உரிமை இயக்கத்தினர் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயரை தமிழில் வைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் பெரியதாக அமைக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தி வந்தனர். இந்நிலையில் கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனைக்கு எதிரே அரசு சார்பு நிறுவனமான அமுதசுரபி மருந்தகத்தின் பெயர் பலகை ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் அமுதசுரபி மருந்தகத்தின் பெயர் பலகையை தமிழில் வைக்காத ஆத்திரத்தில் பெயர் பலகையை அடித்து நொறுக்கியுள்ளனர். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் தமிழில் பெயர் பலகை வைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக கோரிமேடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ததை தொடர்ந்து அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மேக வெடிப்பு ஆகஸ்ட் 30 இரவு நிகழ்ந்துள்ளது. நகரின் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்தில் சுமார் 10 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. அதன் எதிரொலியாக புதுச்சேரியில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் ஆகஸ்ட் 31 இரவு 10 மணி அளவில் பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்தது. பின்னர் 12 மணி அளவில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை கொட்டியது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் ரெயின்போ நகர், பூமியான்பேட்டை உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. இதற்கிடையே புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலத்தூங்கன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கையாக அனைத்து அவசரகால மீட்புக் குழு மற்றும் துறை அதிகாரிகளும் கட்டுப்பாட்டு அறைகளை திறந்த நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவும், மேக வெடிப்பை முன்கூட்டியே கணிக்க முடியாது என்பதாலும் நடந்த பின்பே கண்டறியக்கூடும் என்பதால் எச்சரிக்கை தேவைப்படுகிறது என்றும், மேக வெடிப்பால் வட மாவட்டங்களில் இயற்கை பேரிடர்கள் நடந்துள்ளதாகவும், புதுச்சேரி மாநிலம் சென்னைக்கு அருகில் உள்ளதால் அவசரகால மீட்புக்குழு மற்றும் உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரம், காவல்துறை அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களில் தண்ணீரை வெளியேற்ற மோட்டார் பம்புகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவும், மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தயாராக இருப்பது அவசியம் எனவும், இது தொடர்பாக அவசரகால மீட்புக் குழுவிற்கு துணை வாரியாக தலைமை அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் இந்த செய்திக்குறிப்பில் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 6 பேரிடம் 7 லட்சத்திற்கும் மேல் ஆன்லைன் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கலித்தீர்த்தால் குப்பம் பகுதியை சேர்ந்தவரின் செல்போன் எண்ணிற்கு ஒரு குறு செய்தி வந்துள்ளது. அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை உண்மை என நம்பி பல்வேறு தவணைகளில் 6,78,000 செலுத்தியுள்ளார். பின்னர் எந்த தகவலும் வராததால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதேபோல் முத்தியால்பேட்டையை சேர்ந்தவரிடம் ஆன்லைனில் லிங்க் அனுப்பி 30,752, அங்கூரை சேர்ந்த பெண் ஒருவரிடம் 30,400, நெல்லித்தோப்பை சேர்ந்த பெண்ணிடம் பகுதி நேர வேலை தருவதாக கூறி 6,000, கோரிமேட்டை சேர்ந்தவரிடம் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து 4,000, கணுவாப்பேட்டை சேர்ந்த பெண் ஒருவரிடம் 1,450 ஆன்லைன் மோசடி நடைபெற்றுள்ளது. இந்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு குடிமை பணிக்கான தேர்வுக்கு ஓராண்டு பயிற்சி வகுப்பு தொடங்கியுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் முதன்மை தேர்வுகளான இந்திய ஆட்சி பணி மற்றும் மாநில அரசின் முதன்மை குடிமைப்பணி போட்டித் தேர்வுகளுக்கான ஓராண்டு பயிற்சி வகுப்பு நடத்தப்படுகின்றது. இதன் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தலைமை தாங்கினார்.
சிறப்பு விருந்தினராக மத்திய அரசின் முதன்மை செயலாளர் ராஜேஷ் அகர்வால் கலந்து கொண்டு பயிற்சி வகுப்பை தொடக்கி வைத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி பேசினார். மேலும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிதம்பரம் பயிற்சி திட்டத்தின் சிறப்புகள் குறித்து எடுத்துரைத்தார். மத்திய அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையர் கோவிந்தராஜ் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி வகுப்பிற்கு 40 மாற்றுத்திறனாளிகள் தகுதி பெற்றுள்ளனர். அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் மாதந்தோறும் தலா 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி வரையிலான 24 மணி நேரத்தில் மேக வெடிப்பு காரணமாக சென்னை, மணலி உள்ளிட்ட 3 இடங்களில் 27 சென்டிமீட்டர் அளவு அதிகமாக மழை பெய்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 37 இடங்களிலும் கனமழை பெய்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும், தமிழகத்தில் சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழையும் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் செப்டம்பர் 1ஆம் தேதி அதிகபட்ச வெப்பநிலையை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகம் பதிவாகும் எனவும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி வானம் மேகமூட்டமாக காணப்படும் எனவும், சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது அல்லது மிதமான மழை பெய்யலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9705 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1330 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.